சாப்பிடக்கூடாதுங்கிற ஐட்டம்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கெஃபைன் வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல ஒரு நாளைக்கு 1 கப் காஃபி நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லாம சால்ட், சுகர், காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியா சேர்த்துக்கோங்க. சால்ட், சுகர், புளிப்பு, காரம் இது 4 ஐட்டம்ஸ்மே ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. இது இல்லாம இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு எதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது இல்லை. இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். 4th கேட்டகரி இப்ப மித்ஸை பத்தி பார்ப்போம். நம்மள சுத்தி இருக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இல்ல பெரியவங்க சொல்லுவாங்க, முருங்கைக்கீரை சாப்பிட்டா குழந்தை முறுக்கி முறுக்கி அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முருங்கைக்கீரை கண்டிப்பா சாப்பாடுல சேர்த்துக்கலாம். அதுல இரும்பு சத்தும் இருக்கு. பிளஸ் கீரை நம்ம அதிகமா சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புல வந்து பால் நல்லாவே சுரக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்க கூடாது, குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்வாங்க. தயிருங்கிறது ப்ரோபயோட்டிக். நீங்க கண்டிப்பா தயிர் சாப்பாடுல சேர்த்துக்கலாம். ஆனா தயிர் நீங்க சாப்பாடுல சேர்க்கும் போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்க